லைஃப் கேப்சர்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது ஒரு ஜாதகத்திலைங்க அஷ்டமாதிபதி அப்படின்னு வரக்கூடியவர், அதாவது ஆயுள் காரகராக வரக்கூடியவர் 8ஆம் அதிபதியாக வருவார். அப்போது 8ஆம் அதிபதி பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் அவர் கெடவும் கூடாது, அதே சமயம் அவர் ஏதோ ஒரு வகையில் நல்ல நிலைமையில் மறைஞ்சு இருக்கணும். அதுதான் பொதுவான கணக்கு. அஷ்டமாதிபதி கெட்டு போயிடணும் அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பு அல்ல அப்படிங்கிறது தான். அஷ்டமாதிபதியும் வேணுங்க, நம்மளுக்கு ஆயுளும் நல்லபடியாக இருக்கணும், நோய் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும், அதுக்கடுத்தபடியாக தீர்க்க ஆயுள் கிடைக்கிறதுக்கும், அதுக்கடுத்தபடியாக அவரை ஏற்றுக்கூடிய கீர்த்தி ஸ்தானமாக வருகிறது. அப்படி வரும்பொழுது 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், இதுக்கெல்லாம் 8ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 8ஆம் இடத்தை பொறுத்த மட்டும் எல்லாருமே அஷ்டமாதிபதிங்க அவர் கெடுதலாக பண்ணணும். முதல்ல நான் அடிக்கடி வீடியோவில் சொல்ல மாதிரி முதல்ல பாசிட்டிவாக திங்கணும், நெகட்டிவ் தானாகவே அடிக்கிட்டு போயிடும். முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நெகட்டிவ்ங்கிற வார்த்தையே முதல்ல யூஸ் பண்ணக்கூடாது. பாசிட்டிவ் அதிகமாக நெகட்டிவ் எங்கே இருக்குதுன்னே தெரியாது, காணாமல் போயிடும். நீங்கள் நெகட்டிவ்னு சொல்லிட்டீங்கன்னா நெகட்டிவ் அதிகமாகிட்டு இருக்கும், பாசிட்டிவ் இருக்காது நம்மகிட்ட. பொதுவாக எல்லா விஷயத்துலையுமே அதே தான். அப்படி வரும்பொழுது இந்த 8ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் அவர் கீர்த்தி ஸ்தானாதிபதிங்க, அவரை நல்லபடியாக பார்க்கலாம். அவர் தான் ஆயுளையும் கூட்டி கொடுக்கக்கூடியவர். அப்போ மொத்தத்தில் ஜாதகத்தில் அதானே ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அப்போ அவர் நல்ல இடத்துல இருக்கணும். பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும்பொழுது உங்களுக்கு எதுவுமே கெடுதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்க்குறோன்னு சொல்கிறோம். இது இப்படி இருக்குது, இது இப்படி வந்துடும், அது அப்படி வந்துடும். நீங்கள் எடுக்க வேண்டிய நல்ல முடிவுகள், நல்ல எண்ணங்கள் இருந்தால் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம அந்த முடிவுக்கு வந்துடணும். அதை விட்டுட்டு நம்ம குழப்பக்கூடாதுங்கிறது தான் இது. அதனால தான் இந்த அஷ்டமாதிபதிக்காக இந்த விளக்கத்தை கொடுக்குறேன் நான். நல்லா அப்படி வரும்பொழுது அந்த அஷ்டமாதிபதி நல்ல இடத்துல இருந்துட்டாரு அப்படின்னா நல்ல யோகத்தை கொடுத்துருக்காரு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அதே சமயம் அந்த அஷ்டமாதிபதி உங்களுக்கு பெரிய கீர்த்தி, அதாவது திடீர் தனயோகத்தை கொடுத்துருக்காரு. இப்போது கன்னி லக்னத்தை எடுத்துக்கலாங்க. கன்னி லக்னத்தை எடுத்துக்கிட்டால் செவ்வாயை சுத்தமாக ஆகாதுன்னு சொல்லுவோம். செவ்வாயினாலே இந்த திசையே வரக்கூடாதுன்னு நானே சொல்லியிருக்கேன். செவ்வாய் திசைனா வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவோம். ஆனால் வருது அப்படின்னா அது எப்படி இருந்தால் நல்லா கொடுக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ கன்னி லக்னமாக வந்துருச்சுங்க. கன்னி லக்னமாக சிம்மத்தில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க. சிம்மத்தில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப எந்த பலனை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்னத்திற்கு கன்னி லக்னத்திற்கு அவர் 3-8 கூட கெட்டவராக வந்திருப்பார். இந்த செவ்வாய் அவரும் 4-7 குடையவராக கேந்திராதிபதியான குருவும் வந்துருவாங்க. இப்போ 4-7 குடைய கேந்திராதிபதி, 3-8 குடைய செவ்வாய், இந்த 2 பேரும் சேர்ந்து சிம்மத்தில் உட்காந்துட்டாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். 4-7 அப்படின்னா என்ன? சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், அதுக்கடுத்தபடியாக காலஸ்திரஸ்தானம், எல்லாத்துக்கும் குரு வந்துடுவாருங்க. அதுக்கடுத்தபடியாக 3-8 கீர்த்தி ஸ்தானம், அதுக்கடுத்த முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்துக்கும் 8ஆம் இடமான கீர்த்தி ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வந்துவிடுவாங்க. இப்படி வரும்பொழுது இந்த செவ்வாயும் குருவும் எந்த மாதிரி நட்பு அப்படின்னு பார்க்கும்போது அதிநட்பு. குருவும் செவ்வாயும் அதிநட்பு கிரகங்கள், 2 பேருமே நல்ல நட்பு கிரகங்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்து போய் சிம்மத்தில் உட்காந்துட்டாங்க. அது சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா சூரியனோட இவங்க 2 பேரும் அதோட நட்பு. சூரியனுக்கு செவ்வாயை பிடிக்கும், சூரியனுக்கு குருவை பிடிக்கும், குருவுக்கு செவ்வாயை பிடிக்கும், செவ்வாய்க்கு குருவை பிடிக்கும், செவ்வாய்க்கு சூரியனை பிடிக்கும். ஆக மொத்தத்தில் 3 பேரும் அதிநட்பு கிரகங்களாக அவங்க இந்த லக்கணத்தில் முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். கன்னி லக்கணத்திற்கு 12ஆம் வீட்டில் மறைகிறார்கள். 12ஆம் வீட்டு அதிபதியின் வீட்டில், 12ஆம் வீட்டில் சூரியனோட வீட்டில் மறைகிறாங்க. அப்படிங்கிறப்போ அது கேந்திராதிபதி அப்படிங்கிற முறையில் 7 கூடியவராகி குரு 12 மறைவது நல்லது. நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, கேந்திராதிபதியாகி வலுப்பெறுவதை விட நல்ல இடத்துல போய் மறைந்து வலுப்பெறுவது நல்லது. அந்த வகையில் குரு அங்கே இருக்கிறது சரியான யோகம். அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் சொல்ல வேண்டியதே இல்லை, அந்த அளவுக்கு நன்மைகளை தாங்க அவர் செய்வார். இன்னொரு விஷயம், கன்னி லக்னத்திற்கு 12இல் குரு செவ்வாய் இருந்தால் 4ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்ப்பார். அம்சமான அமைப்பு. 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்ள மாட்டார். குருவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கேந்திர வீட்டை தொடர்பு கொள்ள மாட்டார், 4ஆம் வீட்டை தொடர்பு. ஆக மொத்தத்தில் அவங்க தொடர்பு கொள்வது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க திசை வரும் பொழுது சரியான யோகத்தை கொடுத்துருவாங்க. கன்னி லக்னங்க குரு திசை வருதுங்க, செவ்வாய் திசை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க திசை தான் வரணும் அந்த நேரத்தில். இது அப்படியே மாறும், அவ்வளோதான். இதுதான் சயின்ஸ். அது அப்படியே மாறும் அப்படிங்கிறது தான். செவ்வாயும் குருவும் அம்சமாக சேர்ந்துட்டாங்கன்னா சொல்ல வேண்டியதே இல்லைங்க.
நல்ல யோக அமைப்புகளை கொடுப்பாங்க. அப்படி இருந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, கன்னி லக்னங்க. கன்னி லக்னத்துக்கு 3 8 செவ்வாய், குரு 4 7 ஆக மொத்தத்தில் இந்த கன்னி லக்னத்திற்கு கேந்திராதிபதிகளாக புதனும் 1 10 புதனும் 4 7 குருவும் வருவாங்க. அப்படி வரும்பொழுது இந்த குரு 4 7 இருந்தாலும் பரவாயில்லை, கேந்திராதிபதி ஒரு வகையில் மறைந்து வலுப்பெறணும். அப்படிங்கிறப்போ தன்னுடைய நண்பரான அதிநட்பு கிரகமான சூரியனுடைய வீட்டில் குரு இருப்பது அம்சமான யோகங்க. கன்னி லக்னமாகி 12 குருவா கோடிக்கணக்கில் பணம் கொட்டுங்க. செவ்வாய் திசையா சொல்ல வேண்டியதே இல்லைங்க. தொழில் நல்லா அமைச்சு கொடுத்துருங்க. இந்த செவ்வாயின் குரு திசை வந்துச்சுன்னா, ராகு மட்டும் நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா தொடர்ந்து செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை தொடர்ந்து யோகமாக இருக்கும். நம்ம பேசிட்டு இருக்கலாம், கன்னி லக்னமாச்சுங்க, செவ்வாயின் குரு 6 அவங்க நல்லது, இந்த இடத்துல அப்படியே மாறும் அப்படிங்கிறத திருப்பி சொல்கிறேன். இந்த இடத்துல அப்படியே மாறும், அப்படி தலைகீழாக மாறும். அவர் இருந்ததை விட பல மடங்கு மேலே போவார், மிகப்பெரிய யோக அமைப்பை கொடுத்துடும். அப்படி வரும்பொழுது இந்த செவ்வாய் 3 8 12 மறைவது, 8ஆம் தேதி 12 மறைவது அம்சமான யோகம். ஆக மொத்தத்தில் இந்த குரு திசை சூப்பராக இருக்குங்க. கல்யாண வாழ்க்கை 7 12 8ஆம் தேதி இருந்தாலும் அம்சமான அமைப்பை அந்த கல்யாண வாழ்க்கையும் கொடுத்துரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த குருவும் செவ்வாயும் வீட்டதிபதியான சூரியனும் ஏதோ ஒரு இடத்துல திக்பலமாக இருந்துட்டாரு அப்படின்னா சொல்ல வேண்டியதே இல்லைங்க. அம்சமான அமைப்பு. 10ல் சூரியன் திக்பலம், அவ்வளோதான். இன்னும் டாப்பாக இருக்கும் இந்த செவ்வாய் திசை, ராகு திசை. அவர் அங்கே இல்லாட்டினாலும் நல்லாயிருக்கும். இதில் என்ன பிரச்சனைனா, இந்த புதனும் குருவும் இணைந்திருந்து, செவ்வாயும் குருவும் இணைந்திருந்து, புதன் மட்டும் கேந்திரத்தில், அதுவும் தப்பு கிடையாது, புதனும் கேந்திரத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த இருவரும் இணைஞ்சிருக்கும் பொழுது இவங்க இருவரையும் எந்த வகையிலையும் சுக்கிரன் தொடர்பு கொள்ளாமல் இருந்துட்டால் நல்லது. ஏன்னா யோகாதிபதியும் கெட்டு போயிடுவார். ஆனால் யோகாதிபதி அவர் தனிச்சிருந்துக்கணும். வேறு இடத்துல தனிச்சிருந்துட்டார் அப்படின்னா அது பெரிய கெடுதல்களை கொடுக்காது அப்படிங்கிறது. இப்போ இந்த ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்பில் பிரச்சனையே குருவும் செவ்வாயும் தான். அவங்க 2 பேருமே மறைஞ்சிட்டாங்கன்னா அந்த ஜாதகம் நல்லா இருக்குங்க. இதுதாங்க கணக்கு. மற்ற கிரகங்கள் எப்படிங்கிறது அப்புறம் தாங்க. முதல்ல இவங்க 2 பேரும் இங்கே மறைஞ்சிட்டாங்க அப்படின்னாலே இந்த லக்னத்துக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 80% மார்க்கே வந்துடும். இதுதான் கணக்கு. ராகுக்கு எது இருக்கிறத பொறுத்து மற்ற கிரக அமைப்புகளை நம்ம பார்க்கணும் ஒழிய சுக்கிரனோ வேற ஏதோ சம்மந்தப்பட்டாலும் பெரிய கெடுதல். இங்கே சுக்கிரன் சேர்ந்தாதான் கொஞ்சம் பிரச்சனை. இங்கே சுக்கிரன் சேர்ந்தால் செவ்வாய் திசை ரொம்ப நாள் டாப்பாக இருக்கும், குரு திசையை பார்த்தா பார்க்கும், சுக்கிர திசை நல்லா இருக்கும். இதான் விஷயம். இங்கே சுக்கிரன் இறஞ்சிட்டாருன்னா சுக்கிர திசை நல்லா, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். சுக்கிரனும் பார்க்காம குருவும் செவ்வாய் இருந்துட்டாங்க, சொல்ல வேண்டியதே இல்லைங்க. அந்த அளவு யோக பலன்களை இந்த செவ்வாய் குருவும் அள்ளி கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு யோக அமைப்பு. சனியும் நல்லா இருக்கும். சனியை பற்றி முக்கியமாக சொல்லிடணும். இந்த லக்னத்துக்கு 5 6 வரும். இந்த 5 6 இந்த சனி மட்டும் 6ஆம் வீட்டோட தொடர்புகள் இல்லாமல் இருந்துட்டா வேற எதை பற்றியுமே நம்ம யோசிக்க வேண்டியது. அந்த அளவு யோகத்தை கொடுக்கும். 6ஆம் வீட்டோட எந்த வகையிலையும் அவர் தொடர்பு கொள்ளக் கூடாது. சனி இங்கே இருக்கிறார். 3ஆம் பார்வை 6ஆம் வீட்டை பார்த்துட்டார் அப்படின்னா குழப்பம் வந்துடும். அப்படியே குழப்பம் வந்துடும். எப்போ செவ்வாய் திசை குரு திசையில் வராது, சனி திசையில் தான் நம்ம பிரச்சனை, வேற எதுலையும் வராது. நம்ம சொல்கிறதுக்காக நம்ம பயந்துடக்கூடாது. செவ்வாய் திசை குரு திசை நல்லா இருக்கும், சனி திசையில் தான் பிரச்சனை வரும். அப்பவும் அதுதான் இந்த பிரச்சனை. இந்த சனி செவ்வாயை பார்த்தா பிரச்சனை. சனி இங்கே இருந்துட்டாங்க. 3ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பார், நல்லதுதான். இருந்தாலும் 10ஆம் பார்வையாக செவ்வாய் குருவை பார்த்துருவாங்க. பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு பெரிய அமைப்புகளை கொடுக்க முடியாது. யாரால? சனி ஓரளவுக்கு பண்ணுவார், செவ்வாய் அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. குரு ஓரளவுக்கு நன்மைகளை செய்வார், செவ்வாய் திசை அந்த அளவுக்கு நன்மைகளை செய்யாது. அப்படியே மாறும். அதையும் நம்ம பார்க்கணும். அப்படிதான் இதை எடுத்துக்கணும். ஏன்னா சனி குருவை பார்க்கறனால பெரிய பாதிப்பு இல்லை, சனி செவ்வாயை பார்த்து செவ்வாய் சனியை பார்க்குறார், அதனால சொல்ல முடியும். அஷ்டமாதிபதி 5ஆம் வீட்டை பார்க்குறார், அதனால குழப்பம் வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிடுது. இல்லைங்க சனியும் பார்க்கலைங்க அப்படின்னா இந்த ஜாதகம் ரொம்ப டாப்பாக இருக்கும். இங்கே இல்லாமல் இங்கே இருந்துட்டா இங்கே பார்த்துருவார். ஆனால் இந்த சனி அங்கேயும் இல்லைங்க, 6ஆம் வீட்டோட தொடர்பு இல்லாமல் ஒரு இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா இங்கே இருந்துட்டாருங்க. சூப்பர். 5ஆம் வீட்டோட தொடர்பு கொள்ள 6ஆம் வீட்டோட தொடர்பு கொள்ள மாட்டார். இப்போவும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சூப்பராக இருக்கும் ஜாதகம். யோக அமைப்புகள் நல்லா வேலை செய்யும். இப்படி தான் வரணும். எதுக்காக சொல்ல வந்தால் ஆயுள்காரகன் கிடக்கூடாது அப்படிங்கிறார்.
ஆயுள்காரகன் சுபத்துவம் அடைகிறார், 12ஆம் வீட்டில் போய் மறைந்து நல்ல நிலைமையில இருக்கிறார். அப்போது இந்த திடீர் தனவரவுகளை இங்கேருந்து கொடுப்பார். இதுதான் அஷ்டமத்தினோட திடீர் தனவரவுகளை இங்கேருந்து கொடுப்பார். அம்சமாக இருக்கும். அதாவது ஆயுளும் நல்லா இருக்கும், உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சந்திரன் மட்டும் சனியை பார்க்காம இருக்கும் ஜாதகத்தில் இருந்துட்டா சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த அளவுக்கு யோக பலன்களை கொடுத்து விடுவார்கள் அப்படிங்கிறது. உங்களுக்கு டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ்